திரு கேசி பழனிசாமி, இந்த தொடர்ச்சியான இந்த கூட்டணி குறித்த நிலைப்பாடுகளில் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? அவர் இன்னும் இந்த கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கும் எல்லோருக்குமான கதவுகளை திறந்து வைப்பது அல்லது எல்லோரையும் ஓரணியில் இணைப்பது அப்படிங்கிற புள்ளியிலேருந்து இதை தொடங்குறாரா? எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய கூட்டணி உறுதியானது, இறுதியானது. அதில் எந்த விதமான மாறுதல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அந்த கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக தற்பொழுதே அறிவித்ததில் ஒரு கடும் அதிருப்தி, எதிர்ப்பு அலை அதிமுக தொண்டர்களிடத்தில் வாக்காளர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவர் பிரச்சார பயணத்தை துவக்கிய பொழுதும் தற்பொழுதும் அந்த நிலைப்பாடுகளில் சிறிது மாற்றம். அந்த பிரச்சாரத்திலேயே கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்கிற பிரச்சாரத்தையும் சேர்த்து அமித்ஷா அவர்களுக்கு அவர் செய்தியாக சொல்லி இருக்கிறார். கூட்டணியுடைய தலைவர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னுடைய முடிவு தான் இறுதி முடிவு வரைக்கும் சொல்றாரு. அந்த கூட்டணி அமைச்சரவை என்பது இல்லை, கூட்டணி ஆட்சி என்பது இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பாஜக உடன் சேர்த்து தினகரன் அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தேமுதிக அந்த கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒருவேளை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சி துவக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவரது வழக்குகளை வாபஸ் பெற்றுக்கொண்டால் அவருக்கும் அந்த கூட்டணியில இடம் இருக்கலாம்.